84 லட்சம் பிறவிகள் பிறக்கிறோம். அதில் ஒன்று தான் வந்து மனித பிறவி. என்னென்னமோ செஞ்சு பார்க்குறோம், ஆனால் சனி நம்மளை விடுறதில்லை, ஓட ஓட விரட்டுவார். ஏதோ ஒரு விதத்தில் எதிரியால் தொல்லை, வழக்கு கேஸு கோர்ட்டு கேஸுன்னு அலைகிறோம். அதை எண்ணெயாக்கி நல்ல எண்ணெய்ன்னு ஒரு எண்ணெயில் தான் நம்ம விளக்கு போடணும், எல்லை வந்து நேரடியாக எரிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கார். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்து எல்லோரும் சனியை கண்டால் ஒரு பயம். இந்த சனி வந்துட்டார்னா ஏதாவது ஒன்று காக்கா தட்டி விட்டோன்னு ஐயோ சனி பிடிச்சிக்கிடுச்சு, 7.5 சனி நடக்குது, அட்டமத்து சனி நடக்குது, அர்த்தாசிரம சனி நடக்குது, கண்ட சனி நடக்குது. இப்படி ஏதாவது அந்த சனி வந்து இப்போ வந்து கடக ராசிக்கு விருச்சிக ராசிக்கெல்லாம் வந்து ஒரு தன்னறியாத ஒரு பயம். என்னென்னா விருச்சிக ராசிக்கு வந்து 4ல் சனி, கடக ராசிக்கு 8ல் சனி, சிம்ம ராசிக்கு கண்டச்சனி, கன்னி ராசிக்கு அட்டம சனி. இப்படி ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து சனியை பற்றி ஏதாவது ஒரு பயம். அதாவது கன்னி ராசிக்கு வந்து 6ஆம் இடத்துல சனி, சிம்ம ராசிக்கு தான் வந்து கண்டச்சனி. இப்போ வந்து ஒவ்வொன்றையும் நம்ம கணக்கெடுத்து பார்க்கும்போது இந்த அட்டமத்து சனியால் நம்ம சனி திசை நடக்குது, சனி புத்தி நடக்குது, ஏதோ ஒரு திசையில் சனி புத்தி நடக்குது. இப்படி இந்த மாதிரி சனியால் வரக்கூடிய துன்பங்கள் எதனால் நமக்கு வந்து பெரிய பாதிப்புகளை கொடுக்கும் அப்படின்னு சொன்னால் அதை பற்றி நம்ம வந்து இந்த வீடியோவில் கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். ஏன் அப்படின்னா சனி என்பது என்ன அப்படின்னா தர்மத்தை நிலைநாட்டக்கூடிய கிரகம். யார் ஒருவன் தன் செய்த பாவங்களை முழுமையாக தொலைக்கின்றானோ அவனே இறைவனை அடைய முடியும். இந்த மனித பிறவி என்பது என்னது? 84 லட்சம் பிறவிகள் பிறக்கிறோம், அதில் ஒன்று தான் வந்து மனித பிறவி. இந்த மனித பிறவி என்னது? இறைவனை அடையக்கூடிய காலத்தில் இந்த மனித பிறவியை எடுக்கிறோம். ஏன்னா 6ஆம் அறிவு மனிதனுக்கு மட்டும்தான் இருக்குது, மற்றவங்களுக்கெல்லாம் அந்த 6ஆம் அறிவு கிடையாது. அந்த 6ஆம் அறிவு என்ன அப்படின்னா இறைவனை உணர்வது. அப்போ இறைவனை உணரக்கூடிய அந்த பராக்கிரம பலங்கள் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த சனியால் வரக்கூடிய தோஷங்கள் அப்படின்னு வரும்போது சனி வந்து பிரச்சனையை கொடுக்குறாரு, சனி வந்து ஏதாவது ஒரு தொல்லையை கொடுத்துக்கிட்டே இருக்கார் அப்படின்னா அவர் என்ன செய்கிறாரு? நம்மளுடைய கர்ம வினைகளை குறைக்கிறார். அப்போ என்ன ஆகுது? நம்மளுடைய தோஷங்கள் பரிகாரங்கள் என்னென்னமோ செஞ்சு பார்க்குறோம், ஆனால் சனி நம்மளை விடுறதில்லை, ஓட ஓட விரட்டுவார். அப்போ என்ன ஆகுது? நீங்கள் என்ன செய்வீங்க? சனி ஐயோ சனி வந்துச்சா போச்சு, நம்ம எல்லா வாழ்க்கையும் இதாகி போச்சு. பாருங்கள், நான் பொண்டாட்டியோட சண்டை போட்டேன், சனி வந்து எனக்கு அட்டம சனியாக உட்காந்துருக்கு, அதனால தான் இப்படி பிரிஞ்சிட்டோம். அதெல்லாம் கிடையாது. நாம் என்ன பாவம் செய்தோமோ அதனுடைய பலன்களை சனி என்ன செய்கிறாரு? நம்மளை மீண்டும் அனுபவிக்க வைக்கிறார். கொடுத்த பணத்தை திருப்பி கொடுக்குற மாதிரி, அந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கை. இப்போ இந்த சனி தோஷம் நடந்துருச்சு, என்ன செய்கிறது? அதை பற்றி தான் இப்போ இந்த இதில் நம்ம வந்து செய்ய போகிறோம். இப்போ பொதுவாக வந்து ராமாயணத்தில் சுந்தர காண்டம்னு சொல்லக்கூடியது 6 காண்டம் மொத்தம் ராமாயணத்தில். அதில் இந்த சுந்தர காண்டத்தை வந்து நாம் வந்து இந்த சனி தோஷம் இருக்கிறவங்க சனியால் பாதிக்கக்கூடிய அந்த காலங்களில் இந்த சுந்தர காண்டத்தை டெய்லி 4 பக்கம் படிச்சுக்கிட்டே வாங்க. அந்த சுந்தர காண்டத்தை முழுசாக படித்து முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கர்ம வினையிலேருந்து முழுமையாக விடுதலை கிடச்சிடும். அதே மாதிரி எதிரி தொல்லை இருக்குது, ஐயோ என்ன செய்கிறது, அந்த அவன் அப்படி பண்ணுறான், இவன் இப்படி பண்ணுறான், எனக்கு போட்டியாக இருக்கான், எதிர்த்தாப்பில் கடையை போட்டுட்டு எனக்கு வியாபாரத்தை பாதிக்க வைக்கிறான். இப்படி ஏதோ ஒரு விதத்தில் எதிரியால் தொல்லை, வழக்கு கேஸு கோர்ட்டு கேஸுன்னு அலைகிறோம். அப்படிங்கிறவங்கெல்லாம் வந்து என்ன செய்யணும்? யுத்த காண்டம், ராமாயணத்திலே யுத்த காண்டத்தை வந்து வாசிக்கணும். இப்படி அந்த ஒவ்வொரு காண்டத்தையும் நம்ம வந்து சனிக்குரிய அந்த பாதகங்கள்லேருந்து விடுதலை கிடைக்கிறதுக்கு இதை நம்ம சொல்லிக்கிட்டு அந்த 4 பக்கம் டெய்லி 4 பக்கம் அந்த யுத்த காண்டத்தை வாசிச்சுட்டு வந்தீங்கன்னா எதிரிகள்லேருந்து நம்ம விடுதலை கிடைக்கும். இது வந்து சனியால் வரக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து நமக்கு வந்து ஒரு மாற்றங்கள் உருவாகும். அதே நேரத்தில் சனிக்கிட்ட வந்து ஒரு பழக்கம் இருக்குது. என்ன பழக்கம் அப்படின்னா கை கால் ஊனமுற்றோர், கண் பார்வை இல்லாதவங்க, காது கேளாதவங்க, இது மாதிரி ஏதாவது உடல் உறுப்புகளால் ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு சொன்னால் அந்த பாதிப்பு ஏற்படுத்துகிறவங்களுக்கு இறக்கப்பட்டு நாம் ஏதாவது உதவி செஞ்சால் நம்முடைய கர்ம வினையை குறைக்கிறார், நமக்குடைய கஷ்டங்களை குறைக்கிறார். அதே போல் தர்மங்கள் செய்கிறோம், அன்னதானம், பொருள் தானம், கல்வி தானம், இது மாதிரி தர்ம சிந்தனையாளர்களை வந்து சனி வந்து பெரும்பாலும் பாதிக்கிறதில்ல. தர்ம சிந்தனையாளர்கள் என்னென்னா
நாமளும் நல்லா இருக்கணும், மற்றவங்களும் நல்லா இருக்கணும். மற்றவங்க நம்ம கூட கெட்டு போனாலும் பரவாயில்ல, நம்மளை காட்டில் அவங்க நல்லா இருக்கணும். மற்றவர்களை மகிழ்வித்து தான் மகிழ்வது அப்படிங்கிற குணம் உள்ளவங்களெல்லாம் வந்து பெரும்பாலும் சனி எதுவுமே பாதிக்கிறதில்ல. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னா, இது சனியினுடைய புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. சனி பிறப்பால் வந்து எப்படி ஊனமாக பிறந்தார், அவருடைய சூரிய குடும்பத்தில் பிறந்தவர், அவர் எப்படி சாயாவினுடைய மகனாக பிறந்தாருங்கிறதுக்கு அந்த வரலாறில் சொல்லும்போது அந்த கர்ம வினைகளை அவர் தீர்க்கிறதுக்காக பிறந்தவர் தான். மனிதனுடைய கர்ம வினைகளை தீர்க்கிறதுக்காகத்தான் சனி வந்து நம்மளை கஷ்டப்படுத்துகிறாரே ஒழிய உங்களை கஷ்டப்படுத்தி பார்க்குறதுங்கிறது அவருக்கு ஒன்றும் பெரிய லாபம் கிடையாது. அப்படி இருக்கும்போது பெரும்பாலும் என்ன செய்கிறோம் அப்படின்னா, சனிக்கு வந்து முதல்ல என்ன செய்கிறோம், எல்லாத்தையும் இது வந்து பெரியவா சொல்லியிருக்கார். என்ன சொல்லியிருக்கார் பெரியவா அப்படின்னா, அந்த எள்ளு வந்து சனிக்கு உரிய அந்த தானியம். இது வந்து நவதானியங்களில் அது ஒன்று. இந்த எள்ளை வந்து என்ன செய்கிறாங்க, பொட்டணமாக கட்டி திரியில் சேர்த்து விளக்கு போடுறாங்க. அதை காஞ்சி பெரியவா என்ன சொல்லியிருக்கார், அப்படி விளக்கு ஏற்றக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கார். ஏன் அப்படின்னா, அதை எண்ணெயாக்கி நல்லெண்ணெய்ன்னு ஒரு எண்ணெயில் தான் நம்ம விளக்கு போடணும், எள்ளை வந்து நேரடியாக எரிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கார். என்னென்னா, உங்களுக்கு எள்ளு வந்து ஒரு தனி எல்லாம் நல்லெண்ணெய் ஆகாது. அதில் கருப்பட்டியோ அல்லது ஏதோ ஒன்று கலந்து தான் அந்த எண்ணெயை ஆக்குறாங்க. அப்படி வரும்போது அந்த எள்ளினுடைய அந்த தானியத்தினுடைய தன்மை மாறிடுது. அதுக்கப்புறமா நீங்கள் விளக்கு போடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் ஒன்று என்னென்னா, நேரடியாக நம்ம சனி பகவானை நேருக்கு நேராக பார்க்குறது அல்லது நேருக்கு நேராக அவர்கிட்ட வேண்டிக்கிறது, இது மாதிரி இல்லாமல் எப்பயுமே ஏதாவது ஒரு ஓரம் தள்ளி நின்று தான் அவரை வேண்டிக்கணும். அதே நேரத்தில் தலையை குனிகிறது, கும்பிட்டு இப்படி குனிஞ்சு கும்பிட்றது, இது மாதிரி சனிக்கு முன்னாடி கும்பிடக்கூடாது. அதுவே வந்து சனிக்கு பெரும்பாலும் நீங்கள் நல்லெண்ணெய் தீபம் போடுறதை காட்டிலும் சனியினுடைய குருநாதர் பைரவருக்கு நீங்கள் இந்த நல்லெண்ணெய் தீபம் போட ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு சனியால் வரக்கூடிய கஷ்டங்கள், நஷ்டங்கள், பிரச்சனைகள் எதுவுமே உங்களை பாதிக்காது. அப்போ நாம் எதுக்காக சனியினுடைய பாதிப்பில் இருக்கோங்கிறத முதல்ல புரிஞ்சுக்குங்க. நல்ல எண்ணம் கொண்டு வாழுங்க. மற்றவங்களோட அனுசரித்து வாழணும்னு ஒரு எண்ணத்தை உருவாக்குங்க. அடுத்தவரை கஷ்டப்படுத்தி நாம் சந்தோஷமாக வாழணுங்கிற எண்ணத்தை நீங்கள் மாற்றிட்டாலே எப்பேற்பட்ட சனி தோஷமும் உங்களை பாதிக்காது அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி, சனியால் நாம் வளமாக வாழ்வோம். இதே சனி வந்து ஒவ்வொருத்தருக்கும் 10ஆம் வீட்டில் இருந்தாலோ அல்லது சனி வந்து நல்ல இடத்துல அமர்ந்து இருந்தாலோ அவர் வந்து உயர்ந்த பதவியில் இருப்பார். எந்த ஒரு நகரமோ ஒரு நாடோ அந்த நாட்டுக்கு தலைமை பொறுப்பேற்பாருன்னு சொல்லி சனியினுடைய வரலாறில் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ வந்து இந்த மந்திரத்தை நாம் சொல்லும் பொழுது நம்ம சனியால் வரக்கூடிய தோஷம் நிவர்த்தி ஆகும். முக்கியமானது கார்கோடகஸ்ய நாகஸ்ய தமயந்தியா நலாஸ்ய ரிதுபர்ணஸ்ய நாஜர்ஷே கலிநாசனம் கீர்த்தனம். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, கார்கோடகன்கிறது ராகு தான் கார்கோடகன் சொல்லக்கூடியது. தமயந்தி, நலன், ரிதுபர்ணன் இவர்களெல்லாம் நம்ம வந்து நினச்சாலே போதும் இந்த பாவ விமோச்சனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன பாவ விமோச்சனம்? எத்தனை கர்மாக்கள் நாம் அறிஞ்சு செய்த கர்மா, அறியாது செய்த கர்மாக்கள் எல்லாம் வந்து பாவ துன்பங்கள்லேருந்து நமக்கு விடுவிக்கிறதுக்கு இந்த மந்திரம். இப்போ வந்து இதை நம்ம அழுத்தமாக சொல்லும் பொழுது இன்னும் வந்து பவர் ஆகும். எப்படி அப்படின்னா, கார்கோடகஸ்ய நாகஸ்ய தமயந்தியா நலஸ்ய ரிது பார்ணஸ்ய நாஜர்ஷே கலிநாசனம் கீர்த்தனம். எல்லாரும் நல்ல எண்ணங்களோடு வாழுங்க, நன்மை அடைங்க. நன்றி, வணக்கம்.